அடுத்தபடியாக திக்கருடைய அடுத்த வகை இறைவனுடைய திருநாமங்களை சொல்வது. ஒலில்லாஹில் அஸ்மாஹுல் ஹுஸ்னா உதூஹு பிஹா. இறைவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றை கொண்டே நீங்கள் இறைவனை அழையுங்கள். அந்த திருநாமங்களின் மூலமாக இறைவனை நாம் திக்ர் செய்யலாம். அந்த திருநாமங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இறைவனுடைய வல்லமை, இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய அதிகாரம் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பெரிய பாடம். நீங்கள் இறைவனை பற்றி அறிவதற்கு வேறு அதிகமாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த 99 திருநாமங்கள் குர்ஆனில் இருக்குது. அதை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் உங்களுக்கு இருந்தால் இறைவனை பற்றி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அந்த 99 திருநாமங்களும் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வசனங்களை ஓதி அந்த இறைவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கும் அடுத்தபடியாக திக்கருடைய அடுத்த வகை இறைவனுடைய திருநாமங்களை சொல்வது. ஒலில்